ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீக்கெண்ட் ஸ்நாக்ஸ் செய்யலாமா? வாங்க. 1 கப் உளுத்தம்பருப்புக்கு 1/4 கப் கடலைப்பருப்பு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா ஊறினதுக்கப்புறமா அதை வடிகட்டிட்டு ஒரு அரை மணி நேரம் தண்ணி நல்லா வடிகட்ட விட்டுறணும். தண்ணி நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணியே விடாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பருப்பு கையில் தட்டுப்படணும், அந்தளவுக்கு கொரகொரப்பாக இருந்தால் தான் இது சூப்பராக வரும். இது கூட இப்போ பெரிய வெங்காயம், நல்லா தாராளமாக இஞ்சி, பச்சை மிளகா, அதுக்கப்புறமா கீரை பொடியை நறுக்கி சேர்த்துக்க போகிறோம். 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் தேவையான அளவு உப்பு கலந்து தண்ணியை விடாமல் நல்லா இதை பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நான் மணத்தக்காளி கீரை சேர்த்துருக்கேன், நீங்கள் எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக கையை தண்ணியில் நனைச்சி நம்ம வடை பட்டர் பேப்பர்லையோ இல்லை பால் கவர்லையோ இல்லை வாழை இலையிலையோ தட்டி இந்த மாதிரி மெலிசாக தட்டி அலேக்காக எடுத்து சூடான எண்ணெயில் போட்டு நல்லா 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பொரித்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுட சுட டீயோட செம்மையான கிறிஸ்பியான கீரை வடை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு இந்த வடை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.